டெய்லி காலையில் புரோட்டான் கொடுக்கறதுலேருந்து ஈவினிங் கால்சியம் போடுறதுலேருந்து என் பையன் என் பொண்ணுங்க தான் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். எத்தனை எம்எல் போடணும். எத்தனை தடவை கூடூர் போனீங்க இந்த வருஷம்? 6 முறை போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே நாள் போனால் பிடிச்சி நான் கூடூர்லேருந்து ஒவ்வொரு முறையும் எடுத்துன்னு வரும்போதும் செட் ஆகாதுன்றதை கழிச்சேன். போன வருஷம் நான் எல்லாத்தையும் விற்கும்போது எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் டெத் ஆனால் எப்படி அழுவாங்க, ஆமாம் அந்த மாதிரி அழுதாங்க. உண்மையை சொல்லணும்னா போன முறை கறி ரேட்டுக்கு தான் கொடுத்தான். கட்டுப்படி இல்லை தானே. இந்த மாதிரி வளர்த்துட்டு அந்த ரேட்டுக்கு கொடுத்தாக்க கட்டுப்படி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் இப்போது எந்த ஃபார்மில் இருக்கேன், என்ன லொக்கேஷன்ன்றதை வந்து நான் ஃபார்ம் ஓனர்கிட்ட பேசி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆடுங்க பார்க்கலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வந்து ஆவரேஜாக தாங்க இருந்தது. இந்த வருஷம் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பயங்கரமாக வளர்த்துருக்காரு ஆடுங்க. போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பிரதர் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்களே பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க வளர்ப்பு. ஆடெல்லாம் நல்லா இருக்குது, அருமையாக மெயின்டெனன்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஒரு ஸ்மெல் கூட இல்லை. ஆடுங்க அதே மாதிரி வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம பிரதர்கிட்ட வந்து கேட்கலாம் சரிங்களா. ஈஸி கிடையாதுங்க இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு நல்ல லோடு ஏற்றி இந்த அளவுக்கு கொண்டு வர்றது வந்து ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா. நெக்ஸ்ட் இயருக்கு கூட ஒரு 2 குட்டி வச்சுருக்காரு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஆடுங்கள்லாம். இந்த ஆடோட கலரே பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஓஹோ, கீழே இறக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இங்கே வந்து ஃபார்ம் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவரோட பையன் அவங்களோட பொண்ணுங்க தான் வந்து மெயினாக வந்து பார்த்துக்கிறது. அவர் வந்து சொல்லுவார் பாருங்க வீடியோவில், லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தார். இப்போ நம்ம ஃபார்ம் ஓனர்கிட்ட வந்து பேசலாம் சரிங்களா. பிரதர் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சகாதேவன். நம்ம முகவரி கொஞ்சம் சொல்லிவிடுங்க பிரதர். பாலாபுரம் வில்லேஜ், வசூர் போஸ்ட், வாலாஜா தாலுக்கா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். சரி, ஓகே. எத்தனை வருஷமாக ஆடு வளர்ப்பில் இருக்கீங்க? 4 வருஷமாக பண்ணுறேன் சார். 4 வருஷமாக பண்ணுறீங்க. போன வருஷம் தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் இல்லைங்களா. ஆமாம். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் வந்து போட முடியல. ஆமாம். சரி, நான் வந்துட்டு போயிட்டேன், அந்த மாதிரி இதாகிடுச்சு, வீடியோ எடுக்க முடியல. போன வருஷம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப சுமாராக தான் இருந்தது நம்மக்கிட்ட ஆடுங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டெனன்ஸ்லேருந்து லோடெலாம் நல்லா ஏற்றி வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது. உங்களுடைய கைட்னஸ் தான் முக்கியமான காரணம். சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்கீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதே நம்ம சொல்கிறோம். உண்மை அதுதான். ஏன்னா எனக்கு செலெக்ஷன்லாம் சரியாக வராதுன்றதுனால நீங்கள் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தீங்க, அதை ஃபாலோ பண்ணேன். 2வது நான் கூடூர்லேருந்து ஒவ்வொரு முறையும் எடுத்துன்னு வரும்போதும் செட் ஆகாதுன்றதை கழிச்சேன். சரி, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஐடியாஸும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எத்தனை ஆடு நம்ம கழிச்சோம் இந்த வருஷம்? 4 ஆடு கழிச்சோம். 4 ஆடு இல்லை? சரி சரி. உங்களுக்கே தெரியுதா வித்தியாசம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம்? சரி சரி. எத்தனை தடவை கூடூர் போனீங்க இந்த வருஷம்? 6 முறை போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே நாள் போனால் பிடிச்சின்னு வந்துடுவேன், அவ்வளோதான். இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு தடவை போனால் 10 குட்டி 15 குட்டி 20 குட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து நல்லா தரமான குட்டி வந்து வந்துடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி வந்து கிடையவே கிடையாது. அதில் வந்து 1-2 மேபி நல்லா குட்டியாக வந்துடும், மீதியெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு கறி குட்டி. ஒரு 2 முறை போனப்போ பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு, சரியான குட்டிங்க தான் வந்தது. அவ்வளோ குட்டிலையும் எங்களால் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியல. சும்மா தான் திரும்பி ரிட்டர்ன் வந்தோம். அப்படிங்களா? ஆமாம். 2 முறை போயிட்டு 2 முறை போயிட்டு ஒரு குட்டி கூட எடுக்கல.
ஏன்னா நமக்கு மனசுக்கும் வரல. ம். அப்படியெல்லாம் பண்ணால் தான் இந்த மாதிரி நல்ல தரமான குட்டி கிடைக்கும். ஆமாம். எத்தனை ஆடு இருக்குது நம்மக்கிட்ட இந்த வருஷம்? இந்த வருஷமா இப்போதைக்கு 9 இருக்கு. 9 இருக்குது விற்பனைக்கு. எல்லாமே இருக்குல்ல? ஆமாம். எத்தனை ஆடு பல்லு போட்டிருக்கு இதில்? 8 ஆடு பல்லு போட்டிருக்கு, 1 ஆடு பல்லு போடல. போடலைங்களா? சரி சரி. உங்கள் குழந்தைங்களோட பங்களிப்பு வந்து எவ்வளோ இருக்குது இதில், அதை பற்றி சொல்லுங்கள். 80% இருக்கும். 80%. 80% குளிப்பாடுறதுலேருந்து தீவனம் வைக்கிறதுலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து அவங்க தான் பார்ப்பாங்க. ரொம்ப எஃபெக்ட் எடுத்து அவங்க தான் பண்ணுவாங்க. டெய்லி காலையில் புரோட்டான் கொடுக்குறதுலேருந்து ஈவினிங் கால்சியம் போடுறதுலேருந்து என் பையன் என் பொண்ணுங்க தான் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆமாம். எத்தனை எம்எல் போடணுன்றது இப்போ அவங்க வந்து எனக்கு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு பிக்கப் பண்ணிட்டோம். சரி சரி. போன வருஷம் அந்த கொம்பு ஒடிஞ்ச கடை இருந்தது, அது என்ன ஆச்சு? அது ப்ரீடிங் கொடுத்துட்டீங்களா? வீட்டில் எப்படி சமாளிச்சிங்க? இது வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்துன்னு வருவோன்னு தான் சொல்லி தான் சமாளிச்சுன்னு இருக்கோம். அவங்க வந்து ஒரு பீரியட் வரைக்கும் வச்சிருந்து ரிட்டர்ன் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கிட்ட. ரெண்டாவது பப்ளிக் என் பொண்ணுக்குன்றதுனால அதை வித்துட்டேன்ற இது வரைக்கும் தெரியாது அதுக்கு. சரி சரி. ஆக்சுவலி வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது. அது என்ன விஷயம்னா, இதே இடத்துல வந்து கொம்பு ஒடிஞ்ச ஒரு கடை இருந்ததுங்க. அண்ணன் வந்து லாஸ்ட் இயரை வந்து சேல் பண்ணுற பிளானில் இருந்தார். பட் வந்து அவங்க குழந்தைங்க வந்து சேல் பண்ண விடலை. சரிங்களா? இந்த வருஷம் தான் இப்போ ஒரு 3 மாதம் முன்னாடி இருக்குமா கொடுத்து? 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு இப்போ கொடுத்து. அதை பற்றி தான் கேட்டேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து கடை வந்து நம்ம கீழே கொஞ்சம் இறக்கி பார்க்கலாம். சரிங்களா? தாங்க இந்த ஆடுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அது கூட கம்ப்ளீட் ஆகல. இப்போ தான் வருது. இப்போ தான் ஏறுது. ஆமாம். நட போடுங்க, அப்படி ரைட்டாக ஒரு ரவுண்டு போடுங்க. கூடயே வருது. ஆமாம். பார்த்து அடிக்க போகுது. இதெல்லாம் இது அடிக்காதா? சூப்பர். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட இந்த மாதிரி கடை எடுத்துகிட்டு போகலாம் தைரியமாக. கட்டிடுங்க, இது வேறு இறக்கலாம். இங்கிலீஷில் பேசுவீங்களோ கணக்கிட்ட? என்னது? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அப்படியா? பேர் வேறு வச்சுருக்காங்களா? ஸ்கூலுக்கு போயிருக்காருங்க. லாஸ்ட் டே இன்னைக்கு, ஆனுவல் டே மாதிரி. இல்லை டெய்லி அப்படி ஒன்றும் பண்ண எங்களை பார்த்துட்டு அப்படியே ஒட்டிட்டு இருக்காங்க. இது வந்து 3வது கடைங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அங்கே 2 கடை பார்த்தோம். இது வந்து 3வது கடை. இதுக்கு எத்தனை பல்லு பிரதர்? 2 தான். 2 தான். 2க்கு மேலே நம்மக்கிட்ட ஆடே இல்லைல்ல? பல்லு போட. சரி, 2 பல்லுக்கு மேலே இங்கே வந்து ஆடை இல்லைங்க. 2 பல்லு தாங்க. வாங்கினப்போ எத்தனை மாதம் இருந்திருக்கும் இந்த ஆடுங்களுக்கு? ஒரு 6 மாதம். 6 மாதம் இருந்திருக்கும்ல? டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிரதர் நம்பர் இருக்கும். கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு வாங்க. சரிங்களா?
இது வந்து 4வது ஆடுங்க சரிங்களா. இதுக்கு வந்து பல்லே போடலையா காமிங்க. ஆமாம், பல்லே வந்து போடலைங்க. அடுத்த வருஷமா இது பார்க்கலாம். இந்த ஹைட்டு அது இன்னும் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சா எவ்வளோ ஹைட் வருமாருங்க. இரா இன்னும் மெர்சல் ஆகுது புது ஆளுங்க வந்ததுனால. சரி சரி. பாதி பாதி வேறு வேறு கலரில் இருக்குது. ஃபேஸ் ஒரு கலரு. இங்கேயும் 2 ஆடு இருக்குது பாருங்கள். இதே 2 பல்லு தான் இங்கேயும் சரிங்களா. பிரதர் ஆடுங்கள்லாம் பார்த்தாச்சு நம்ம. இப்போ வந்து நம்மக்கிட்ட என்ன விலை ஆடுங்க அது சொல்லுங்கள். விலை வந்து நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல பிரதர். சரி. இன்னும் 1.5 மாதம் இருக்குது இல்லைங்களா. சரி. அதனால் கொஞ்சம் யாராச்சும் கால் பண்ணி கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், இல்லை வந்து பார்த்தாலும் சொல்கிறேன். சொல்கிறீங்களா? சரி ஓகே. நம்ம வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கால்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் டெஃபினெட்லி சொல்லி தான் ஆகணும். என்ன நம்மக்கிட்ட என்ன ஆடு வந்து என்ன விலை, என்ன ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுவாங்க வாட்ஸ்அப்பில். அதை பார்த்துட்டு என்ன இருக்கோ சொல்லுங்கள். கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே பிரதர். அதே மாதிரி கொஞ்சம் கால்ஸ்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோவில் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் வந்து ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சைடு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எந்த குறையும் இருக்காது. ஏன்னா மனுஷனை மதிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு தன்மை. கடவுள் அதுக்கு தான் நமக்கு 6 அடி கொடுத்துருக்காரு. சரி ஓகே. அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன இருக்கோ அதை போல்டாக சொல்லிடுவோம். சரி ஓகே. சரி ஓகே பிரதர். முடிஞ்ச அளவுக்கு வேலை வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கொடுங்க. கண்டிப்பாக. இதில் வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க, போன வருஷம் இந்த வருஷத்துக்கும் நாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணிடல. என்ன ஒன்று இதில் நமக்கு ஒரு போதை, காசை தாண்டி எங்களால் விடாமல் இருக்க முடியல. இப்போ இந்த 2 குட்டி எடுத்துன்னு வந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? இந்த சின்ன 2 குட்டி சொல்கிறீங்களா? சரி. இப்போ போன வருஷம் நான் எல்லாத்தையும் விற்கும்போது எங்கள் பசங்க எங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் டெத் ஆனால் எப்படி அழுவாங்க, ஆமாம் அந்த மாதிரி அழுதாங்க. அந்த பிரச்சனை இந்த முறை இருக்கக்கூடாது. வேலூரில் ஆசிப் பாய் இருந்தால், ஆசிப் கான் ஒருத்தர் தான் வாங்கிட்டு போனார், அவர் கேளுங்க சொல்லுவார். சரி சரி. அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ பிஃபோராகவே இதை எடுத்துன்னு வந்தேன் நான். சரி. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து அட்டாச்சிங் வந்து இது மேலே வந்துடும். இப்போ இதை சேல் பண்ணும்போது அவ்வளோவா இருக்கும், மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அவ்வளோ பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆகையினால தான் முதல்ல இது 2த்தையும் எடுத்துன்னு வந்தேன். சரி சரி. குழந்தைங்க தான் அழுதாங்களா இல்லை நீங்களும் அழுதீங்களா? இல்லை, வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பாசமாக இது கூட நம்ம இருந்துடுறோம் இல்லைங்களா. தெரியுது. போன வருஷமே வந்து நீங்கள் ஆடு கூட இருந்தது, இப்போ கூட வந்து சம்திங் அந்த மாதிரி தான் ரொம்ப பாசமாக கொண்டு வரீங்க வெளியே. ஆமாம். அதனால எங்கள் பசங்களே கூட சொல்லுவாங்க, எங்களை விட அதுங்களை தான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறீங்கன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி இருந்துட்டு திடீர்னு சேல் பண்ணும்போது கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அதை தாண்டி நாமளே பர்மனெண்ட்டாக வச்சுக்கவும் முடியாது இல்லைங்களா. ஆமாம் கரெக்டு. அதனால இதெல்லாம் வந்து நடந்து தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது புரியுது. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆடு வளர்ப்பு? உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? இதில் உண்மையை சொல்லணும்னா எங்கள் அக்கா பையன் பெங்களூரில் இருக்காரு. அவர் வந்து ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுங்க, வேலைக்கு மட்டும் போகிறது இல்லாமல் சைடில் ஏதாச்சும் பண்ணுங்கன்னாரு. சரி. அவர் என்ன சொன்னாருன்னா, ஃப்ரெண்டு மட்டன் கடை வச்சிருக்காரு, அவர் ஒரு ரேட்டை கொடுத்து வாங்கின்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றோமாம்மா, நீங்கள் வளர்த்து கொடுத்தீங்கன்னா வளர்த்ததுக்கு உண்டான காசு என்னமோ அதை நான் பே பண்ணிட்டு அவர் எடுத்து போக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி. அதுக்கப்புறம் அதான் நான் போன வருஷமே சொல்லியிருப்பேன். அசார் பாய்னு ஆமாம் சொன்னீங்க. அவர் டெத் ஆகிட்டாரு, இப்போ இல்லை என் கூட. அவருடைய இதுதான் அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா, செம்மறில வந்ததுக்கு ரீசன் வந்து அவர் தான். ஆடு வளர்க்கணும்னு சொன்னது அக்கா பையன். ஆனா செம்மறி வளர்த்தீங்கன்னா, அதுவும் பக்ரீத்துக்கு வளர்த்தீங்கன்னா ஃபேமிலி கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி அவர் பிரெயின் வாஷ் பண்ணது அசார் பாய் தான். சரி சரி. இப்போ செட் ஆயிடுச்சு எல்லாம் உங்களுக்கு? இப்போ எங்களால் நினைச்சாலும் ஒரு செட்டாச்சும் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற கண்டிஷன் வந்துட்டோம் நாங்கள். சரி சரி. போன வருஷம் எத்தனை குட்டி பிரதர் இருந்தது நம்மக்கிட்ட? 10 சார். 10 இருந்துங்களா? சரி ஓகே. விற்பனை நல்லபடியாக ஆயிடுச்சுங்களா? விற்பனை நல்லபடியாக, லாபகரமாக இருந்ததுங்களா? லாபகரம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எதனால் இல்லைன்னு நினைக்கிறீங்க? செலவு அதிகமாகி போகுது நமக்கு. அப்படியா? ஆமாம்.
என்ன மாதிரி செலவு? தீவன செலவா? ஆமாம், தீவன செலவு ப்ளஸ் மெடிசின் செலவு ஆ எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவோம். ஆ ஆ. அதனால நமக்கு செலவு இருக்கிறது. அதாவது ஒரு டைம் மட்டும் போடுவாங்க ஒரு சிலர். சரி. பகலெல்லாம் ஏதாவது புல், ஆ கடலா கொடி அந்த மாதிரி போட்டு நைட்டு மட்டும் தீவனம் வைப்பாங்க. சரி. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பழகிட்டோம். அதாவது நான் ஒரு 15 நாள் வேலைக்கு போயிட்டதுனால இவங்க புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து போட மாட்டேன்றாங்கன்றதுனால காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 2 டைம் அடர் தீவனம் தான். ஆமாம் வச்சே பழகிட்டோம். அதனால நமக்கு செலவு வந்து கூட இப்போது. ரெண்டாவது விலையும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா போன முறை கறி ரேட்டுக்கு தான் கொடுத்தான். அப்படியா? ஆமாம், ஆ அப்படி பார்த்தா அது நமக்கு கட்டுப்படி இல்லை தானே. இந்த மாதிரி வளர்த்துட்டு அந்த ரேட்டுக்கு கொடுத்தாக்க கட்டுப்படி இல்லை. சரி சரி. அதனால தான் இந்த முறை நீங்கள் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கழிச்சிட்டு, ஏன்னா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுனாலே இந்த முறை பண்ணியிருக்கேன். ஆமாம், குவாலிட்டி இல்லைனாலும் வந்து இந்த பக்ரீத்க்குன்னு எடுக்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. எல்லா இதுவும் பார்ப்பாங்க. சைடும் நம்ம யோசிக்கணும் தான். ஆமாம், ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க மெயினாக. சரிங்களா? அவங்களுக்கு கொம்புலேருந்து அந்த ஆடு ஹைட்டு, முடி அழகு இருக்கா, ஆடு யார் ரொம்ப விரும்புகிறாங்களோ, அந்த பக்ரீத் வந்து 3 நாள் 1 வாரம் வந்து வச்சு யார் அழகு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ, இந்த வருஷம் பூரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஆடு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், காசு போனாலும் குவாலிட்டியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், டெஃபினெட்லி பார்ப்பாங்க. ஆமாம், அந்த குவாலிட்டி இருந்தால் ஓகே தான். ரைட்.